இந்த வேளையிலும் கூட நாம் எபேசியர் 4ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். எபேசியர் 4ஆம் அதிகாரம். ஸ்தோத்திரம் அப்பா, ஹல்லேலூயா. இந்த நாளிலும் கூட இந்த பெண்கள் கூடுகைக்கு வந்திருக்கிறவங்க ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நல்ல நாமத்தினாலே நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். இங்க இருக்கிற ஒவ்வொருவரும் உங்களுக்குள்ள ஒரு நம்பிக்கை இருக்கிறதா? தேவன் உங்களை ஒரு நோக்கத்துக்காக தான் இந்த இடத்துல கொண்டு வந்திருக்கிறார். அப்படி யாருக்காவது நம்பிக்கை இருக்கா? என்னுடைய வாழ்க்கையில கர்த்தர் ஒரு நோக்கம் வச்சிருக்கிறாரு. நான் நேற்றைய தினத்துல ஒரு ஐயாவை சந்திச்சேன். ஏற்கனவே பழகின ஒருவர் தான், ஆனா சமீப காலமா தான் எனக்கு அவரை தெரிய வந்துச்சு. அப்ப நான் அவர்கிட்ட சொன்ன ஒரு விஷயம் என்னன்னா, அவருக்கு 67 வயது. நான் அவர்கிட்ட சொன்னேன், இத்தனை ஆண்டுகளாக உங்களுக்கு கடவுளை பத்தின ஒரு பெரிய ஒரு ஆர்வம் இல்லை, கோயிலுக்கு போகணுன்ற ஒரு பெரிய ஒரு ஆர்வம் இல்லாம இருந்திருக்கிறீங்க. ஆனா இந்த 67வது வயதுல உங்களோடு நான் உட்கார்ந்து பேசுறதுக்கு கடவுள் ஏதோ ஒரு நோக்கம் வச்சிருக்கிறாரு. நீங்க நினைக்க கூடாது 67 வயசாயிடுச்சு, இனி நான்லாம் கடவுள்கிட்ட என்ன கேட்க போறேன், இல்ல கடவுள் என்ன வச்சு என்ன பண்ண போறாருன்னு நீங்க நினைக்க கூடாது. 67வது வயசுல கடவுள் உங்களை தேடி என் மூலமா உங்களோட பேசும்படியாக இங்க வந்திருக்கிறாருன்னா, நீங்க தான் கடவுள்கிட்ட கேட்கணும், இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் எதனால என்னை தேடி வந்திருக்கிறீங்க? என்கிட்ட எதுவுமே கிடையாது, என் மூலமா நீங்க என்ன செய்யணும்னு நீங்க ஒரு நோக்கம் வச்சிருக்கீங்கன்னு சொல்லி நீங்க ஜெபிங்க அப்படின்னு சொன்னப்ப அவர் ஒரு நிமிஷம் என்னை பார்த்துட்டு அவர் சொன்னாரு, நான் கண்டிப்பா கேட்கிறேன், நான் கண்டிப்பா கடவுள்கிட்ட நான் ஜெபிக்கிறேன் அப்படின்னாரு. இன்னைக்கு நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம், எந்த வயதினரா வேணாலும் இருக்கலாம், நமக்குள்ள ஒரு கேள்வி இருக்கணும், நம்மை கொண்டு தேவன் என்ன ஒரு நோக்கம் வைத்திருக்கிறார். இங்கு இந்த எபேசுன்ற பட்டணத்திற்கு அப்போஸ்தலராகிய பவுல் அவர் என்ன பண்றாரு, அந்த மக்களுக்கு இந்த நிருபத்தை எழுதுறாரு, அதாவது ஒரு கடிதத்தை எழுதுறாரு. அப்ப அந்த கடிதத்தை எழுதும் பொழுது அந்த மக்களை உற்சாகப்படுத்தும் வகையில் அவர் சொல்றாரு, நீங்க இவ்வளவு நாள் கடவுள் பக்தி இல்லாதவர்களாக இருந்திருக்கலாம், இல்லைன்னா கடவுளுக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்து கொண்டு இருந்திருக்கலாம். ஆனா இப்போ நீங்க என்ன பண்ணிருக்கிறீங்க, கடவுளை பற்றி அறிந்து கொண்டீங்க, நீங்க ஜெபிக்கிறவர்களாய் மாறி இருக்கிறீங்க, கடவுளை பற்றி நிறைய காரியங்கள் நீங்க தெரிந்துக்கிட்டு வரீங்க. நீங்க எப்படிப்பட்டவர்களா இருந்துடக்கூடாது, ஏதோ கோயிலுக்கு வரோம், ஏதோ ஜபம் பண்றோம் அப்படின்ற ஒரு நபரா நாங்க இருந்துடக்கூடாது. நீங்க சிந்திக்கணும், தேவன் என்னுடைய வாழ்க்கையில என்ன சித்தம் வைத்திருக்கிறார். அதாவது அவரு இந்த வயதினருக்கு அப்படின்னு சொல்லல, ஒரு 20 வயதுக்கு உட்பட்டவர்கள், 40 வயதுக்கு உட்பட்டவர்கள், 60 அப்படிலாம் அவர் கணக்கே சொல்லல. நீங்க இப்ப கடவுளை தேடி வர ஆரம்பிச்சிருக்கிறீங்க, இயேசு கிறிஸ்துவை பற்றி அறிந்து கொண்டீங்க, நீங்க ஞானஸ்நானம் எடுத்திருக்கிறீங்க, நீங்க தேவனுடைய ஆவியானவரை பத்தி தெரிஞ்சிருக்கிறீங்க. இவ்வளவு தெரிஞ்சுக்கிற உங்களுக்கு ஒரு கேள்வி வரணும், உங்க வாழ்க்கையில தேவனுடைய நோக்கம் என்ன? எதுக்காக கடவுளை பத்தி நீங்க இவ்வளவு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க? எதுக்காக கடவுளுக்குள்ளாக நீங்க நெருங்கி வரீங்க? இதன் மூலமா உங்க வாழ்க்கையில என்ன நடக்கணும்னு நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கிறீங்க, இல்ல இதன் மூலமா கடவுள் உங்க வாழ்க்கையில என்ன நோக்கம் வைத்திருக்கிறார் என்பதை சிந்திக்கும்படியாக அப்போஸ்தலனாகிய பவுல் அந்த திருச்சபை மக்களை அவர் இந்த கேள்விகளின் மூலமாக அவர்களை உற்சாகப்படுத்துகிறார். அப்ப அவர் என்ன சொல்றாரு, கர்த்தர் நிமித்தம் கட்டுண்டவனாகிய நான் உங்களுக்கு சொல்லுகிற புத்தி என்னவெனில், நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடந்து. அதாவது இந்த கடிதத்தை அந்த மக்களுக்கு எழுதும்போது அப்போஸ்தலனாகிய பவுல் சிறைச்சாலையில இருக்கிறார். எங்க இருக்கிறாரு? சிறைச்சாலையில. அவர் என்ன கேட்கல, நான் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன், எனக்காக நீங்களாம் ஜெபிங்க, நான் சீக்கிரமா சிறைச்சாலையில இருந்து வெளியில வரணும் அப்படிலாம் அவர் சொல்லல. அவர் என்ன சொல்றாரு, நான் கடவுளுக்காக பணி செய்யறேன், இப்போ என்ன ஆயிடுச்சு, என்ன சிறையில போட்டுட்டாங்க, ஆனா இது என்னுடைய வாழ்க்கையில கடவுள் அனுமதித்திருக்கிறார், அதனால நான் இதுக்காக நான் என்ன பண்ணல, கவலைப்பட மாட்டேன். நான் இந்த வேளையில சிறைச்சாலையில இருந்தாலும் என்னுடைய வாழ்க்கையில தேவன் என் மூலமா செய்யணுன்ற காரியத்தை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு, என் மூலமா எவ்வளவு மக்களுக்கு நன்மையை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு, என் மூலமா எவ்வளவு பேர் கடவுளுக்குள்ளாக வளருவதற்கு, நம்பிக்கையில வளருவதற்கு என்னை பயன்படுத்தி கொண்டிருக்கிறாரு. இது என் வாழ்க்கையில இருக்கிற நோக்கம், கடவுள் வைத்திருக்கிற நோக்கம்.
நீங்களும் என்ன பண்ணுங்க, உங்களுடைய வாழ்க்கையில கடவுள் உங்களை ஒரு நோக்கத்திற்காக உங்களை தெரிந்து கொண்டார், அழைத்திருக்கிறார். அதுல நீங்க ரொம்ப கவனமா இருங்க அப்படின்றார். அதாவது ஒரு விளையாட்டு வீரரா இருக்கிறார் அப்படின்னா அவர் எந்த விளையாட்டை விளையாடணும்னு சொல்லி அவர் தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்தாரோ அதுல அவருக்கு ஒரு 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 பொறுப்பு இல்லை, இல்லைன்னா அவருக்கு அதை குறித்து ஒரு கவனம் இல்லை அப்படின்னா நிச்சயமா அவரால் என்ன பண்ண முடியாது, அதுல வெற்றியை காண முடியாது. அது ஓட்டப்பந்தய வீரரா இருக்கட்டும், இல்லைன்னா மல்யுத்த வீரரா இருக்கட்டும், இல்ல துப்பாக்கி சுடுறவரா இருக்கட்டும், எவ்வளவோ விளையாட்டுகள் இருக்கு. அப்படி விளையாடும் பொழுது அவங்க அதற்கான அந்த விளையாட்டுக்காக தன்னை அர்ப்பணித்திருந்தா மட்டும்தான் என்ன பண்ண முடியும், அதுல வெற்றியை காண முடியும். இப்ப இந்தியாவுக்காக ஒலிம்பிக்ல போயிட்டு விளையாடுறவங்க இருக்கிறாங்க, நேஷனல் லெவல் கேம்ல விளையாடுறவங்க இருக்கிறாங்க, ஏசியன் கேம்ல விளையாடுறவங்க இருக்கிறாங்க. தொடர்ந்து ஒரு மனுஷன் தோத்துக்கிட்டே இருந்தா அவங்களை யார் வச்சுக்க மாட்டா, அரசு அவங்களுக்காக நிதி ஒதுக்க மாட்டாங்க, வேற யாராவது நல்ல ஒரு வீரரை நீங்க தேர்ந்தெடுங்க அப்படின்வாங்க. அப்ப ஒரு அரசாங்கத்திற்கு பிரயோஜனம் இல்லை, அவங்க செலவிடுற அந்த பணத்திற்கு பிரயோஜனம் இல்லை அப்படின்னா என்ன பண்ணிடுறாங்க, ஆட்களை மாத்திடுறாங்க. இந்த இடத்துல அப்போஸ்தலனாகிய பவுல் அந்த சபை விசுவாசிகளுக்கு சொல்றாரு, நீங்க ஒரு நோக்கத்திற்காக அழைக்கப்பட்டிருக்கிறீங்க, உங்க வாழ்க்கையில ஒரு நோக்கம் இருக்கு, அதை குறித்து ரொம்பவே ஜாக்கிரதையா இருங்க, ரொம்ப கவனமா இருங்க அப்படின்றார். அப்ப அது என்ன ஒரு நோக்கம், நீங்க இயேசு கிறிஸ்துவனுடைய பிள்ளையாக மாறி இருக்கிறீங்க. அதாவது இன்னைக்கு திருச்சபைக்கு வருகிற பலரும் பல காரியத்திற்காக இயேசு கிறிஸ்துவை தேடி வரலாம். என்னுடைய குடும்ப சூழ்நிலை இப்படி இருக்கு, எனக்கு உதவி செய்யுங்க, இல்லைன்னா குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு உடல் நல பலவீனம் இருக்கு, அதுக்கு உதவி செய்யுங்க, இல்ல கடன் பிரச்சனை இருக்கு, அதுக்காக கடவுள் எனக்கு உதவி செய்ய மாட்டார். இப்படிலாம் எவ்வளவோ நோக்கத்துக்காக கடவுளை தேடி வரலாம், தப்பு கிடையாது. ஆனா முதன்மையான நோக்கம் என்னவா இருக்கணும் அப்படின்னா, நான் தேவனுடைய பிள்ளையாய் மாறணும். என்னது, நான் தேவனுடைய பிள்ளையாய் மாறணும். நீங்க யோசிச்சு பார்க்கணும், இந்த உலகத்துல எவ்வளோ பேர் கடவுளுடைய பிள்ளையா வாழல. அதாவது கடவுளுடைய பார்வையில உலகத்துல ரெண்டு வகையான மக்கள் மட்டும்தான். ஒண்ணு கடவுளுக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகள், கடவுளுக்கு கீழ்ப்படியாத பிள்ளைகள். என்னது, கடவுளுக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகள், கடவுளுக்கு கீழ்ப்படியாத பிள்ளைகள். அப்ப இவர்கள் ரெண்டு இடத்துக்கு தான் போக முடியும். கடவுளுக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகளாக இந்த பூமியில வாழ்ந்து மரித்தார்கள்னா அவங்க பரலோகத்துக்கு போலாம். ஆனா கடவுளுக்கு கீழ்ப்படியாத பிள்ளைகளாய் வாழ்ந்தாங்க அப்படின்னா அவங்க எங்க தான் போகணும், நரகத்துக்கு தான் போகணும். இன்னைக்கு இந்த பூமியில எவ்வளவோ மதங்கள் இருக்கு, நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும், எவ்வளவோ மதங்கள் இருக்கு. இன்னைக்கு என்ன நினைக்கிறாங்க, கிறிஸ்தவம் ஒரு மதம் என்று சொல்லப்படுகிறது. ஆனா கிறிஸ்தவம் ஒரு மதம் அல்ல, கிறிஸ்தவம் ஒரு வழி. என்னது, நம்ம பரலோகத்திற்கு போவதற்கான ஒரு வழி. அது பிற்காலத்தில் அது என்னவா ஆயிடுச்சு, அரசாங்கம் அது ஒரு மதமாக அறிவித்து விட்டாங்க. தவிர கிறிஸ்தவம் என்பது இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்கள். கிறிஸ்தவர்கள் என்றால் யாரு, இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்கள். அப்ப இந்த இடத்துல அவர் நம்மை பார்த்து எப்படி பார்க்கறதுல, இவங்கெல்லாம் கிறிஸ்தவ மதத்தை சார்ந்தவர்கள்னு இயேசு கிறிஸ்து பார்க்க மாட்டார். அவர் உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களையும், அவங்க கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்களா கூட இருக்கட்டுமே, அவங்க எந்த ஒரு கடவுளையும் வணங்காம கடவுள் நம்பிக்கை இல்லாதவர்களாக இருந்தா கூட கடவுள் அவர்களை எப்படி பார்ப்பார்னா ரெண்டு வகையில தான் பார்ப்பாரு. ஒண்ணு கடவுளுக்கு கீழ்ப்படுகிறவர்கள், கடவுளுக்கு கீழ்ப்படியாதவர்கள். அப்ப கடவுளுக்கு கீழ்ப்படுகிறவர்கள்ன்றதை நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம், அதற்காக தான் தேவன் இந்த வேதத்தை கொடுத்திருக்கிறார். அதுல ஒரு மனிதன் எப்படி வாழணும் எப்படி வாழக்கூடாதுன்னு சொல்லி இருக்கிறார். அப்ப அந்த வார்த்தைகளின்படி யார் ஒரு மனிதன் கீழ்ப்படிந்து வாழ்கிறானோ அந்த மனிதன் கடவுளுக்கு கீழ்ப்படுகிறவர்கள். அதுல சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தைக்கு யார் கீழ்ப்படியிலையோ அவர்கள் தேவனுக்கு கீழ்ப்படியாதவர்கள். அவ்வளவுதான், ரொம்ப எளிமையா நம்ம புரிஞ்சுக்கணும். அப்ப இந்த இடத்துல நம்ம யாரா கடவுள் பார்க்க விரும்புகிறார்னா நம்மள தேவனுடைய பிள்ளைகளாய் பார்க்க விரும்புகிறார். அப்படின்னா என்ன அர்த்தம், அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவர்கள். அப்ப இந்த நாளிலே நம்ம மேல இருக்கிற அழைப்பு அப்படின்னு சொன்னா முதலாவது என்ன அழைப்பு, நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் மாறி தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகளாய் இருப்பது தான் நம் மேல் விழுந்திருக்கிற முதன்மையான அழைப்பு. அப்ப இன்னைக்கு கடவுள் உங்களை உங்ககிட்ட பார்க்கிற ஒரு விரும்புற ஒரு விஷயம் என்ன, நீங்க தேவனுடைய பிள்ளையா,
உங்களுக்கு என்ன வயது வேணாலும் இருக்கலாம், 60, 70, 90 கூட இருக்கட்டுமே, அவருடைய பார்வையில நீங்க அவருடைய குழந்தைகள். அப்ப அவர் உங்ககிட்ட பார்க்க விரும்புகிற விஷயம் என்ன? நீங்க கீழ்ப்படுகிற பிள்ளையா இருக்கிறீங்களா அப்படின்றத அவர் பார்க்க விரும்புகிறார். அப்ப அவர் சொல்வாரு, நீங்க பொய் பேசாம இருங்க, திருடாம இருங்க, மற்றவங்க பொருளை இச்சியாம இருங்க அப்படின்னு சொன்னா உங்களுடைய வாழ்க்கையை பார்ப்பாரு. நீங்க பொய் பேசாம இருக்கிற பிள்ளைகளா இருக்கிறீங்களா, நீங்க எந்த ஒரு பொருளையும் திருடாதவங்களா இருக்கிறீங்களா, யாரை பத்தியும் குறை பேசாதவங்களா இருக்கிறீங்களான்னு கடவுள் பார்ப்பாரு. அப்ப இதை விட்டு நீங்க தவறும் பொழுது என்ன ஆகுது? கடவுள் சொல்வாரு, நீ எதற்காக என்னை பின்பற்றினியோ அதை விட்டு விலகி போற. அப்ப இயேசு அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன சொல்றாரு? நீங்க அந்த அழைப்புக்கு பாத்திரவான்களாய், அதாவது தேவனுடைய பிள்ளையா இருக்கணும் அப்படின்னா உங்க வாழ்க்கையில எப்படி காரியங்கள் இருக்கணும்னா மிகுந்த மனத்தாழ்மை இருக்கணும் அப்படின்றார். முதலாவது என்ன சொல்றாரு? நீங்க தேவனுடைய பிள்ளைகள். அதாவது நம்மளுக்கு புரியணும், இந்த உலகத்துல ஒரு மனிதனுக்கு பெரிய வீடு கிடைக்குது அப்படின்னா அவங்க என்ன நினைக்கிறாங்க? பெரிய பாக்கியம். பேங்க்ல ஒரு 20 லட்சம் ரூபாய் பணம் இருக்கு அப்படின்னா ரொம்பவே கடவுளால நம்ம ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். நமக்கு எந்த ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போற வேலையே இல்லைன்னா ரொம்ப பாக்கியவான்கள் நம்ம நினைக்கிறோம். இதெல்லாம் நல்ல விஷயம்தான், இந்த ஆசீர்வாதங்கள்லாம் இருக்கிறது நன்மையான காரியம்தான். ஆனா நம்ம கடவுளுடைய பிள்ளையாக இருக்கிறோமா என்பதை குறித்து நம்மளுக்கு ரொம்பவே கவனம் இருக்கணும். நான் சின்ன ஒரு விஷயத்துல தப்பு செஞ்சா கூட எனக்கு என்ன தோணணும்? ஐயோ, கடவுளுக்கு விரோதமா நான் காரியம் செஞ்சுட்டேனே, கடவுள் இந்த நேரத்துல என்னை குறித்து மிகவும் வேதனைப்படுவாரு, நான் எப்படி மறுபடியும் ஆலயத்துல போய் நான் எப்படி தைரியமா ஜெபிக்க முடியும்? அப்போ ஒரு மனிதன் ஒரு சின்ன தவறு பண்ண உடனே அந்த மனிதனுக்கு என்ன தோணுமா? ஏசப்பா, நான் தப்பு பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிருங்க, உங்களுக்கு பிடிக்காத ஒரு காரியத்தை செஞ்சுட்டேன், என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்லி உடனடியாக அந்த மனிதன் ஜெபிக்கிற ஒரு மனிதனாக என்ன பண்ணுவான்? நான் கடவுள்கிட்ட நான் இந்த நேரத்துல உடனடியாக நான் ஒப்புரவாகணும், நான் கடவுளுக்கு பிடிக்காத காரியத்தை பண்ணிட்டேன்னு சொல்லி அந்த மனுஷன் என்ன பண்ணுவானா? சிந்திப்பான். அப்ப அப்படி ஒரு சிந்தனையே ஒரு மனிதனுக்கு வரலனா நாம் எதற்காக தேவனுடைய பிள்ளைகளாக மாறினோம் என்பதை நாம் என்ன பண்ணிட்டோம்? இந்த இடத்துல மறந்துட்டோம். அப்ப அவர் என்ன சொல்றாரு? நீங்க தேவனுடைய பிள்ளைகள் அப்படின்னாலே உங்களுக்குள்ள என்ன மாதிரி காரியம் இருக்குமா? மனத்தாழ்மை இருக்கும். என்ன இருக்கும்? மனத்தாழ்மை. அப்ப இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில இருக்க வேண்டிய அதிமுக்கியமான ஒரு காரியம் என்ன? ஒரு தாழ்மையின் குணம். இன்னைக்கு நம்ம நிறைய பேர் இருக்கிறோம் இந்த இடத்துல. ஒருவரோடு ஒருவர் எப்படி பழகணுமா? தாழ்மையாய். அதாவது என்னன்னா, நம்ம இன்னொருத்தரை காட்டிலும் பெரிய ஆளு, நான் நிறைய படிச்சிருக்கிறேன், நான் நல்ல ஒரு உயர்வுல இருக்கிறேன், நல்ல எனக்கு சொத்து பத்துகள் இருக்கு, அந்த மாதிரி காரியங்கள் எல்லாம் தவிர்த்துட்டு இந்த ஆலயத்துக்குள்ள வரும்பொழுது ஒவ்வொருவரும் ஒருத்தரை பார்க்கும் பொழுது நம்ம யாரு என்னன்ற காரியங்கள் எல்லாம் பத்தி சிந்திக்காம ஒருத்தரை ஒருத்தர் அன்பாய் விசாரிக்கிறவர்களாய் நாம் மாறணும். அதை தான் தேவன் முதலாவது பார்க்க விரும்புகிறார். இப்ப இன்னைக்கு வந்திருக்கிறீங்க, இப்போ ஒரு 20 பேர்கிட்ட வந்திருக்கிறீங்கன்னா நீங்க எப்படிப்பட்டவங்களா இருக்கிறோம்னா, வந்தோம் போனோம்னு இல்லாம முடிந்த வரை இந்த ஃபெல்லோஷிப் இது என்னது? ஒரு கூடுகை. அப்ப இந்த இடத்துல நம்ம கூடி வந்திருக்கிறவங்க எல்லாரும் அட்லீஸ்ட் வந்தவங்க எத்தனை பேரை சந்திச்சு விசாரிச்சுட்டு போனோம். என்னது? நம்ம ஒரு விருப்பத்தோட உங்களை பார்த்து 4 நாள் ஆச்சு, நல்லா இருக்கிறீங்களா, உடம்பு நல்லா இருக்கா, வீட்டில் இருக்கிறவங்களாம் நல்லா இருக்கிறாங்களான்னு சொல்லி ஒரு 10 நிமிஷமாவது நம்ம இங்க ஒருத்தரை விசாரிக்கிறவங்களா இருக்கணும். தேவன் அதைத்தான் நம்ம இடத்திலே பார்க்க விரும்புகிறார். அப்ப நம்ம அன்னைக்கு ஒரு கேம் விளையாண்டோம் அந்த ஆல்பா. இதுல நீங்க என்ன பண்ணோம்? அந்த பலூன்ல எத்தனை பேர்கிட்ட சைன் வாங்குறீங்கன்னு பார்ப்போம் அப்படின்னு கொடுக்கப்பட்ட ஒரு 2 நிமிஷத்துல சிலர்லாம் 20 பேர்கிட்ட என்ன பண்ணாங்க? சைன் வாங்கினாங்க. பெரிய விஷயம். சிலர்லாம் 10 பேர்கிட்ட தான் வாங்க முடிஞ்சுச்சு. அது ஒவ்வொருத்தருடைய முயற்சி. அது போல இங்க வந்திருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் இன்னைக்கு நம்ம வந்தோமே, இங்க இருக்க எத்தனை பேரை பார்த்து பேசணும். அதாவது இப்படி ஒரு கூடுகை நீங்க வெளியில போனீங்கன்னா நிறைய பேருக்கு கிடையாது. அது ஒரு தெருவிலே இருப்பாங்க, அங்க இருக்கிற எல்லா வீட்டுக்கிட்டையும் பேச மாட்டாங்க. ஒரு தெருவிலே இருப்பாங்க, யாரையும் விசாரிக்க மாட்டாங்க. எவ்வளோ பேர் பல மதங்கள்ல கோயிலுக்கு போவாங்க, யாருக்குமே யாரையுமே தெரியாது, சும்மா போவாங்க, சாமியை கும்பிடுவாங்க, ஒரு ஊதுபத்தியோ ஒரு மெழுகுபத்தியோ ஏற்றி வைப்பாங்க, அவங்க வந்துருவாங்க. ஆனா இங்க அப்படி கிடையாது.
இங்க வரோம், எல்லாருமே வந்து உட்காந்து கொஞ்ச நேரம் கடவுளுடைய வார்த்தையை கேட்கிறோம், ஜெபிக்கிறோம், கொஞ்ச நேரம் இங்க இருக்கிறோம், எல்லாருக்குமே ஒருத்தரை தெரியுது. அப்ப தெரிகிற நபர்களுக்குள்ளேயே நம்ம யாருமே ஒருத்தரை பார்த்து பேசல, விசாரிக்கல அப்படின்னா நமக்குள்ள உண்மையிலேயே அந்த தாழ்மையின் குணம் இருக்குன்றத நம்ம எப்படி வெளிப்படுத்த முடியும்? அப்ப இன்னைக்கு வந்திருக்கிறீங்க, அட்லீஸ்ட் நம்ம என்ன பண்ணணும், இன்னைக்கு நான் சொன்னதுக்காக இல்லை, இது இயல்பாகவே நம்ம என்ன பண்ணணும், ஒவ்வொரு வாரமும் வரும்பொழுது வந்த எல்லாருமே ஒவ்வொருத்தர் விசாரிச்சு நம்ம என்ன பண்ணணும், உட்காந்து பேசணும். அப்ப நம்ம ஒரு இடத்துல உட்காந்துட்டோம், அங்கதான் இடம் இருக்குன்னு சொல்லி முடிச்சதுக்கு அப்புறமா அது என்ன பண்ணோம், ஐயோ இவங்க கிட்ட பேசிய ஒரு 2 வாரம் ஆச்சு, இவங்களோட பேசி ஒரு 4 வாரம் ஆச்சுன்னு சொல்லி நம்மளுக்கு யாரெல்லாம் தோணுதோ அப்படிப்பட்டவர்களை சந்திச்சு எப்படி இருக்கிறீங்க ஏது என்னன்னு விசாரிக்கிறவங்களா இருக்கணும். டெய்லி நம்ம பேசுறவங்களா இருக்கலாம், பாக்குறவங்களா இருக்கலாம், அவங்களோட பேசாதீங்கன்னு நான் சொல்லல. ஆனா நம்ம என்ன பண்ணணும், இங்க வரோம், இவங்களோட பேசி ஒரு 4 வாரம் ஆகுதா அப்படின்றது இப்பயே நம்ம யோசிச்சு அவங்ககிட்ட போய் அக்கா எப்படி இருக்கிறீங்க, ஆன்டி எப்படி இருக்கிறீங்க, அம்மா எப்படி இருக்கிறீங்கன்னு சொல்லி நம்ம என்ன பண்ணணும், ஒருத்தரை பார்த்து ஒரு 2 நிமிஷமாவது விசாரிச்சு பேசணும். தேவன் அப்படிப்பட்ட காரியங்களை நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. அப்ப நமக்குள்ளாக அந்த மனத்தாழ்மையை நம்ம என்ன பண்ண வேண்டியதா இருக்கு, பிராக்டிஸ் பண்ணி பார்க்க வேண்டியதா இருக்கு. தாழ்மைன்றது உடனே வர ஒரு விஷயம் கிடையாது. அது வரணும்னா அதற்கான முயற்சியை நம்ம எடுக்கணும். காலையில ஏந்திரிக்கணும், 5 மணிக்கு ஏந்திரிக்கணும் அப்படின்னா அதற்கான முயற்சியை ஒரு நபர் எடுத்தா மட்டும்தான் 5 மணிக்கு ஏந்திரிக்க முடியும். ஒரு நாள்ல ஏந்திரிச்ச உடனே அடுத்த நாள் ஏந்திர முடியுமானா அவ்வளவுதான். காலையில 5 மணிக்கு புதுசா ஏந்திரிக்கிறவங்களுக்கு அன்னைக்கு ஃபுல்லா நாளே ஓடாது, தூக்கமா வந்துகிட்டு இருக்கும், கொட்டாயா வந்துகிட்டு இருக்கும். அப்போ ஒரு வாரமாவது அவங்க தொடர்ச்சியா இதுக்கு முயற்சி எடுத்தாலும் அதுக்கப்புறம் என்ன பண்ண முடியும், அந்த 5 மணிக்கு ஏந்திருக்கிற பழக்கமே வரும். அப்ப சின்ன விஷயத்துல கூட நம்ம என்ன பண்ண வேண்டியதா இருக்கு, தொடர்ச்சியா பிராக்டிஸ் பண்ண வேண்டியதா இருக்கு. அப்ப இங்க வர ஒவ்வொரு நபரும் வாரம் நம்ம என்ன பண்ணோம், நம்ம யார்கிட்ட கடைசியா நம்ம பேசல அப்படின்ற நபரை நம்ம பார்த்து பேசணும். யாராவது புதுசா வந்திருக்கிறாங்களா அவங்கள பார்த்து என்ன பண்ணணும், பேசணும். இப்ப அந்த அம்மா வந்து நான் இப்பதான் முதல் தடவை பாக்குறேன். அம்மா வணக்கம், உங்க பேர் என்ன? நீலாவதி. ஓகே, நீலாவதி. ஓகே, என்னது நீலாவதி? கரெக்டா தானே சொல்றேன்? ரொம்ப சந்தோஷம், நீங்க வந்தது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். எங்க இருந்து வரீங்க? அண்ணா நகர்ல இருந்து வரீங்க, ரொம்ப சந்தோஷம், தொடர்ந்து வாங்க, சரிங்களா? உட்காருங்க. இப்ப அந்த அம்மாவை நான் இன்னைக்கு தான் முதல் தடவையா பாக்குறேன். நான் என்ன சொல்லுவேன்னா, இங்க வந்திருக்கிறவங்க எல்லாரும் ஒரு முறையாவது அவங்க கிட்ட நல்லா இருக்கிறீங்களான்னு சொல்லி நீங்க விசாரிக்கணும். அப்ப இந்த ஒரு கூடுகையில வருகிற யாரா இருந்தாலும் ஒருத்தரை பார்த்து நம்ம என்ன பண்ணணும், அன்பாய் விசாரிக்கிறவர்களா நம்ம இருக்கணும். ஆமேன். அப்ப நமக்குள்ளாக அந்த மனத்தாழ்மை எப்படி வளரும், ஒருத்தரை போய் பார்த்து நம்ம பேசணும். நம்ம என்ன நினைக்க கூடாது, நான்லாம் போய் யாருக்கிட்டையும் பேச மாட்டேன், அவங்களா வந்து என்கிட்ட பேசினாதான் நான் பேசுவேன், நம்ம அப்படி இருக்கக்கூடாது. நமக்குள்ள என்ன இருக்கணும், நம்ம போய் ஒவ்வொருத்தரை போய் விசாரிக்கிறவர்களா நம்ம மாறும் பொழுதுதான் தேவனுடைய அன்பு நமக்குள்ள வளரும். நீங்க யாரு கூடயும் பழகல அப்படின்னா தேவனுடைய அன்பு உங்களுக்குள்ள என்ன ஆகாது, வளரவே வளராது. அடுத்ததாக அவர் சொல்றாரு, சாந்தமும் நீடிய பொறுமையும் உடையவர்களாய் நம்ம மாறணும் அப்படின்றாரு. நமக்குள்ள என்ன மாறணுமா, சாந்த குணமும் நீடிய பொறுமை. அதாவது நமக்குள்ள கொஞ்சமாவது அமைதி இருக்கணும். சில நேரத்துல நம்ம என்ன பண்ணணும், எவ்வளவுதான் ஒருத்தர் வந்து கோபமா பேசினாலும் கொஞ்சமாவது நம்ம அமைதியா இருக்க கத்துக்கணும். நீங்க அமைதியா இருந்து பாருங்களேன், உங்க மேல கோபப்படுறவங்க கூட யோசிப்பாங்க, என்னடா நம்ம இவ்வளவு கோபமா பேசுறோம், அவங்க ரொம்ப பொறுமையா கேட்டுட்டு இருக்காங்களே, ரொம்ப அமைதியா இருக்கிறாங்களேன்னு சொல்லி அவங்களுக்கு என்ன தோணும், பேசினதுக்கு அப்புறம் யோசிச்சு பார்ப்பாங்க, சே இவ்வளவு அமைதியா இருக்கிறவங்க கிட்ட போய் நம்ம இவ்வளவு கோபமா பேசிட்டோமே, அவங்க திருப்பி அப்படி பேசலையே, அப்ப அடுத்த முறை அவங்களே என்ன பண்ணுவாங்க, நம்ம கிட்ட அமைதியா வந்து பேசுவாங்க, பொறுமையா வந்து பேசி பார்ப்பாங்க. இந்த மாதிரி போன தடவை நான் ரொம்ப அவசரத்துல ஏதோ பேசிட்டேன், நீங்க எதுவும் என்ன தப்பா நினைச்சுக்காதீங்க அப்படின்னு சொல்லி நீங்களும் திருப்பி கோபமா பேசி பாருங்க, இவன் நம்மளுக்கு நிகராதான் பேசுறான், நம்ம பேசுனதுல தப்பே கிடையாது, அவன் மேல பரிதாபப்படுறதுக்கு ஒண்ணுமே கிடையாது, நம்ம பேசுனது கரெக்ட் தான் நினைச்சுப்பாங்க. ஆனா ஒருத்தர் நீங்க சாந்தமாவும் பொறுமையாவும் இருக்க கத்துக்கிட்டீங்க அப்படின்னா, உங்க கூட என்னதான் சண்டை போடணும்னு நினைச்சு ஒருத்தர் வந்தா கூட அவங்க யோசிப்பாங்க, அவங்க ரொம்ப ஒரு டீசென்டான ஆளு, அவங்க என்ன பண்ண மாட்டாங்க, நம்ம கத்துனா திருப்பி கத்துற ஆள் கிடையாது, நம்ம பொறுமையா பேசினா அவங்க என்ன இருந்தாலும் பேசுவாங்கன்னு சொல்லி
எவ்வளவுதான் ஒரு சீரியஸான ஒரு பிரச்சனையா இருந்தாலும் அவங்க நம்ம கிட்ட வந்து பேசும்போது எப்படி பேசுவாங்க, கொஞ்சம் நம்ம உட்காந்து பேசலாமா? ஏன்னா அவங்களுக்கு தெரியும் நம்ம என்ன பண்ண மாட்டோம், கோபத்துல ஆத்திரத்துல பேசுறவங்க கிட்ட எதுனாலும் நிதானமா பேசுவோம்னு சொல்லி நம்ம மேல இருக்க ஒரு நல்ல ஒரு அபிப்பிராயத்துல நம்ம எடுத்தோடனே கோபமா பேசணும்னு அவசியம் கிடையாது. நம்ம பொறுமையா பேசினாலே அவங்க நியாயமா நம்ம கிட்ட நடந்துப்பாங்கன்னு சொல்லி எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் நம்ம கிட்ட வந்து பொறுமையா பேசுவாங்க. அப்ப நம்ம கிட்ட பொறுமை இருந்துச்சு, நம்ம கிட்ட தாழ்மை இருக்கு, நம்ம கிட்ட ஒரு நிதானம் இருக்குன்னா நம்ம கிட்ட பேசுறவங்களும் அதே போல அணுகுமுறையோடு நம்மளோட வந்து என்ன பண்ணுவாங்க, அணுகுவாங்க. இல்லைன்னா மனசுல எப்படி இருக்கும், அந்த அம்மா நம்ம ஒரு வார்த்தை பேசினா 10 வார்த்தை பேசுண்டா அப்படின்னு நம்மளை பத்தி புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா நம்ம இடமே கொடுத்துடக்கூடாது. நம்ம இப்பயே என்ன பண்ணுவோம், ஒரு 100 வார்த்தை ஃபர்ஸ்ட் பேசிடணும். அந்த அம்மாவை பேசவே விட்டுறக்கூடாது. முடிஞ்சவரையும் நான் எல்லாத்தையும் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் அந்த அம்மா பேசுனா என்ன பேசாட்டி என்ன, நான் சொல்ல வந்த விஷயத்த சொல்லிட்டு போயிடணும்டா அப்படின்ற மாதிரி நம்மளை பத்தி யாரும் என்ன பண்ணிடக்கூடாது, நினைக்க கூடாது. அப்ப இந்த இடத்துல தேவனுடைய பிள்ளைகளாய் தேவன் நம்மை பார்க்க விரும்புகிறார். அதுதான் நம் மீது கொண்டிருக்கிற அழைப்பு. அப்படின்னா அதற்கேற்றாற் போல அந்த குணாதிசயங்களை நாம் காத்துக்கொள்ள நம்ம ரொம்பவே கவனமா இருக்கணும். ஆமேன். அப்ப அவர் சொல்றாரு, நீங்க அன்பில் ஒருவரை ஒருவர் தாங்கி. அப்ப இது எல்லாமே எப்படி ஒரு மனுஷனுக்குள்ள நடக்குமா, அன்புல தான் இது நடக்கும். அன்பு இல்லாம நம்மளால சாந்தமாவோ பொறுமையாவோ மனத்தாழ்மையாவோ யாரோடையும் பழக முடியாது. அன்பு இருந்தா மட்டும்தான் இதெல்லாம் நடக்கும் அப்படின்றார். அதனால்தான் இந்த எபேசியர் நிருபத்துல முதல் அதிகாரத்திலே அவர் சொல்றாரு 4ஆம் வசனத்துல, தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றம் இல்லாதவர்களுமாய் இருப்பதற்கு அவர் உலகத் தோற்றத்திற்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே. கடவுள் நம்மை எப்படி தெரிந்து கொண்டாராம், உலக தோற்றத்துக்கு முன்னாகவே நம்மளை தெரிந்து கொண்டாராம். நம்மளை எப்படி பார்க்கணும்னு நினைக்கிறாராம், நமக்குள்ளாக பரிசுத்தம் இருக்கணும்னு நினைக்கிறாராம், குற்றம் இல்லாதவர்களா இருக்கணும்னு நினைக்கிறாராம். ஆனா அது எதன் அடிப்படையில் இருக்கணுமா, அன்பினாலே அது கட்டப்பட்டு இருக்கணும். ஒரு மனுஷன் நான் ரொம்ப பரிசுத்தமா இருக்கிறேன், என்கிட்ட எந்த தவறுமே இல்லை அப்படின்னு சொல்ற ஒரு மனுஷன் தன்னிடத்துல அன்பு இருக்குன்றதை எப்படி அந்த மனுஷன் நிரூபிக்க முடியும், மற்றவங்களோட பழகும் போது மட்டும்தான் அந்த அன்பு வெளிப்படும். யாரு கூடயும் பேசாம தனியா ஒரு மனிதர் இருக்கும் போது எப்படி அந்த அன்பை அவங்க வெளிப்படுத்த முடியும்? அப்ப பரிசுத்தமா இருக்கணும். இல்ல குற்றம் இல்லாதவர்களாக இருக்கிறாங்கன்னா தனி ரூம்லயே ஒருத்தர் உட்காந்துட்டு இருக்கும் போது குற்றமா இருக்கிறதுக்கு அதுவும் வாய்ப்பு இருக்கு. இன்னைக்கெல்லாம் போன் வந்துருச்சு, எப்படி வேணாலும் தப்பு பண்ணலாம். ஆனா அந்த அன்புன்றத எப்படி வெளிப்படுத்த முடியும்? ஒரு 4 பேர்கிட்ட பழகும் போது தான் நம்ம வந்து அந்த இடத்துல குற்றம் பிடிக்கிற அளவுக்கு நம்ம இருக்கிறோமா இல்லையான்றத தெரிஞ்சுக்க முடியும். அப்ப தேவன் நம்ம எதற்காக தெரிந்து கொண்டாரா, நமக்குள்ள பரிசுத்தம் இருக்கணும், குற்றம் இல்லாம இருக்கணும், அது அன்பினாலே அதன் அடிப்படையில தான் அது இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறார். அப்ப தேவன் நம்ம தெரிந்து கொண்டதற்கான முக்கியமான நோக்கமே என்ன, நமக்குள்ளாக அன்பு வெளிப்படணும்னு நினைக்கிறார். ஆமென். அப்ப இன்னைக்கு நம்ம கிட்ட இருக்கிற கடவுள் யாராவது உங்களை பார்த்து எதுக்காக கடவுள் உங்களை அழைத்து இருக்கிறாரு உங்களால ஒரு 2 வார்த்தை சொல்ல முடியுமான்னு கேட்டா, ஐயோ என்னை எதுக்கு கடவுள் தெரிந்துகிட்டாருன்னே தெரியலே நம்ம சொல்லக்கூடாது. நம்மளுக்கு சொல்ல தெரியணும், என்ன கடவுள் எதற்காக தெரிந்து கொண்டார்னா நான் தேவனுடைய பிள்ளையாய் வாழணும்னு தெரிந்து கொண்டார். அப்படின்னா என்ன அப்படின்னு ஒருத்தர் கேட்டாங்கன்னா, எனக்குள்ளாக பரிசுத்தம் இருக்கணும், குற்றம் இல்லாம நான் வாழணும், எனக்குள்ள அன்பு இருக்கணும், நான் மனத்தாழ்மையோட இருக்கணும், நான் சாந்த குணத்தோட இருக்கணும், நான் பொறுமையோட இருக்கணும். இதற்காக கடவுள் என்னை தெரிந்து கொண்டார், என் மூலமா அன்பு வெளிப்படணும்னு என்னை தெரிந்து கொண்டார். தேவனுடைய பிள்ளைனா இதுதான் அப்படின்னு சொல்லி சொல்றதுக்கு நமக்கு தெரியணும். தேவனுடைய பிள்ளையா அப்படின்னா என்னன்னே எனக்கு சொல்ல தெரியல அப்படின்னு நம்ம இருக்கக்கூடாது. அப்ப இந்த வேத பகுதிகளை நம்முடைய மனதிலே நம்ம பதிய வைத்து கொண்டு நம்ம எதற்காக அழைக்கப்பட்டோம். இன்னைக்கு நிறைய பேர் எதற்காக அழைக்கப்பட்டோம்னா என்ன நினைக்கிறாங்க, உடனே நம்மளை குறித்து ஒரு பெரிய ஒரு நோக்கம் இருக்கு, நம்மளை உடனே இந்த ஏரியாக்கே தலைவராக்க போறாங்க, உடனே ஒரு பெண்கள் அணியை உருவாக்க போறோம், அந்த பெண்கள் கூட்டணிக்கே நான் தான் பெரிய அதற்காகலாம் வந்து கடவுள் உண்மையிலேயே உங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு நோக்கம் வச்சிருக்கிறாரு. நீங்க உண்மையிலேயே அப்படிப்பட்ட ஒரு தரிசனம் இருக்குன்னா அது அடுத்த விஷயம். ஆனா முதன்மையான காரியம் உங்களை எதற்கு தேர்ந்தெடுத்திருக்கார், நீங்க தேவனுடைய பிள்ளையா இருக்கணும்ன்றதுக்காக தான். அப்ப அவர் சொல்றாரு, அப்ப உங்களுக்குள்ள என்ன இருக்கணுமா, 3ஆம் வசனத்துல அன்பில் ஒருவரை தாங்கி சமாதான கட்டினால் ஆவியின் ஒருமையை காத்துக் கொள்வதற்கு ஜாக்கிரதையா இருங்கள்.
அப்ப உங்களுக்குள்ள அந்த சமாதானம் இருக்கணும்னு நினைக்கிறார். அன்பு இல்லாம சமாதானத்தை காத்து கொள்ளவே முடியாது. சமாதானத்தை காத்து கொள்வதற்கு அன்பு மிகவும் அவசியமா இருக்கு. உங்ககிட்ட அன்பு இல்லாம எப்படி ஒரு மனுஷனோட நீங்க சமாதானமா வாழ முடியும்? அப்ப கடவுள் சொல்றாரு, நீங்க இதை குறித்து ஜாக்கிரதையா இருங்கள். அதாவது கடவுள் எவ்வளோ விஷயங்களை செய்யாதன்னு சொல்லி இருக்கிறாரு. ஆனா ஜாக்கிரதையா இரு அப்படின்னா என்ன அர்த்தம்? இதை நீ செய்ய தவறும் பொழுது கடவுளுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாதவர்களாய் மாறி விடுவாய். கடவுளுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியலன்னா நீ தேவனுடைய பிள்ளையா இருக்க முடியாது. தேவனுடைய பிள்ளையா இருக்க முடியாதுன்னா நீங்க எங்க போக முடியாது? பரலோகத்துக்கே போக முடியாது. அப்ப இந்த காரியத்திற்காக நீங்க ரொம்ப எப்படி இருக்கணுமா? ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படின்றார். அப்ப அது சொல்லும் போது அவர் சொல்றாரு, உங்களுக்கு உண்டான அழைப்பினாலே நீங்கள் ஒரே நம்பிக்கைக்கு அழைக்கப்பட்டது போல ஒரே சரீரமும் ஒரே ஆவியும் உண்டு, ஒரே கர்த்தரும் ஒரே விசுவாசமும் ஒரே ஞானஸ்நானமும் எல்லாருக்கும் ஒரே தேவனும் பிதாவும் உண்டு. அவர் எல்லார் மேலும் எல்லோரோடும் உங்கள் எல்லாருக்குள்ளும் இருக்கிறார். அல்லேலூயா. அவர் அங்க என்ன சொல்றாரு? இன்னைக்கு தேவனுடைய பிள்ளைகளா இருக்கும்போது முதலாவது ஒரு காரியம் சொல்றாரு, நீங்க எப்படி இருக்கணுமா? அந்த அழைக்கப்பட்ட அழைப்பு, அதுல இந்த குறிப்புகள் முதல் 3 வசனம் பார்த்தோம். அடுத்து அவர் சொல்றாரு, நீங்க அழைக்கப்பட்ட அழைப்புன்னும் போது அடுத்து என்னென்ன காரியம் உங்க வாழ்க்கையில் இருக்கணுமா? நம்மளுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது. என்ன நம்பிக்கை? பரலோகன்ற ஒரு இடம் இருக்கு, நரகன்ற ஒரு இடம் இருக்கு. இதை எல்லாவற்றையும் படைத்த தேவன் ஒருவர் தான் இருக்கிறார். அவர் அதனால தான் சொல்றாரு, ஒரே நம்பிக்கை தான் இருக்கு, ஒரே சரீரம் தான் இருக்கு, ஒரே ஆவி தான் இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? சரீரம் அப்படின்னு சொல்லும்போது இந்த எபேசு நீங்க நிருபத்தை வாசிச்சீங்கன்னா சரீரம் என்பது தேவனுடைய சபையை குற்றி அவர் பேசுறார். அதற்கு இயேசு கிறிஸ்து தான் தலையாக இருக்கிறேன் அப்படின்றார். அப்ப இன்னைக்கு நமக்குள்ளாக ஒரே போதனை தான் இருக்கணும் அப்படின்றார். இன்னைக்கு உலகத்துல பல போதனைகள் வந்துருச்சு. கிறிஸ்தவ மதத்துல என்னென்னமோ போதனைலாம் வந்துருச்சு. ஆனா அவர் சொல்றாரு அப்படிலாம் கிடையாது. ஒரே ஒரு விசுவாசம் தான், ஒரே சரீரம் தான், ஒரே தலைவர் தான் அதுக்கு இருக்கிறாரு. அப்ப அதற்கு ஒரே தேவன் தான் இருக்கிறார் அப்படின்றாரு. என்னங்க சொல்லப்படுது? இன்னைக்கு பல கடவுள்கள் இந்த உலகத்துல இருக்கலாம். ஆனா அவர் சொல்றாரு, தேவனுடைய பிள்ளைன்னு வரும்பொழுது அது எப்படிப்பட்ட காரியமா? ஒரே சரீரம் தான் அதுக்கு இருக்கு, அதுக்கு ஒரே தலைவர் தான் இருக்கிறாரு, ஒரே நம்பிக்கை தான் அதுல இருக்கு. அந்த ஒரே நம்பிக்கை எப்படி? அதுல இருக்கிற காரியம் எப்படிப்பட்டதா இருக்குதா? நம்ம பரலோக நரகன்ற ஒரு காரியத்தை நம்புறோம். அடுத்ததாக ஒரே ஒரு நிமிஷம். ஹலோ, அந்த அங்க சர்ச்சில் வந்து ஒருத்தங்க ஏற்கனவே வந்திருப்பாங்களே, ஒரு சிஸ்டர் கிளம்பி வந்துடும் இந்நேரத்துக்கு அங்கே வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம், அவங்க வந்து ஆக்சுவலாக 50 வடைன்னு இடத்துல 60 வடையாக கேட்டாங்க. இருந்துச்சுன்னா எக்ஸ்ட்ரா ஏதாவது இருந்துச்சுன்னா போட்டு கொடுத்துருங்க. 60 இருக்கிறத போடுங்க. சரி, அவங்க வந்துடுவாங்க, கொஞ்ச நேரத்தில் வந்துடுவாங்க. சரி, ஓகே. அப்ப அவர் சொல்ற ஒரு காரியம் என்னென்ன? நீங்க ஒரே நம்பிக்கைன்னா என்ன? பரலோகம்னு ஒன்று தான் இருக்கு, நரகம்னு ஒன்று இருக்கு. அதற்கு நம்ம போகணும்னா இயேசு கிறிஸ்துவால மட்டும்தான் போக முடியும். இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களுக்காக சிலுவையில் மரித்திருக்கிறார். அவர் மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்திருக்கிறார். அவர் மூலமா தான் நமக்கு பாவ மன்னிப்பு கிடைக்கும். அவரே வழியும் சத்தியம் ஜீவனமா இருக்கிறார். இந்த விசுவாசம் ஒரே ஒரு விசுவாசம் தான். இதுல வேற எதுவும் புதுசா சொல்றதுக்கு ஒன்றும் கிடையாது. இது ஒரே நம்பிக்கை மாத்திரம்தான் இருக்கு. அடுத்து சொல்றாரு, இதுக்கு ஒரே சரீரம் மட்டும்தான் இருக்கு. அப்ப திருச்சபைன்னு ஒரு சரீரத்துக்குள்ள ஒரு மனிதன் இருந்தா மட்டும்தான் இதுக்கு எங்க போக முடியும்? இதற்கு போக முடியும். அதுல ஒரே ஆவி தான் இருக்கு அப்படின்றாரு. நமக்கு ஒரே கர்த்தர் தான் இருக்கிறார் அப்படின்றாரு. அப்ப இதுல எதுக்கு சொல்றாரு? நம்ம ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளாக, ஒரு கட்டமைப்புக்குள்ளாக இருக்கணும். ஆளாளுக்கு இஷ்டத்துக்கு ஒரு வழியில போயெல்லாம் எங்க போக முடியாது? அந்த பரலோகத்துக்குள்ள போக முடியாது. அப்ப அந்த அழைப்புன்றது என்ன இருக்கா? அந்த அழைப்புனா நம்ம அடுத்தது சொல்லணும், நான் தேவனுடைய பிள்ளை அப்படின்னா எங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்குங்க. அது என்ன நம்பிக்கை? அதை நாங்க எப்படி அந்த நம்பிக்கைக்குள்ள நாங்க அடங்கி இருக்கிறோம்னா, ஒரு ஆலயமாகிய நாங்க அந்த சரீரத்துக்குள்ளாக நம்ம இருக்கிறோம். அதற்கு தேவன் தான் தலையா இருக்கிறார், இயேசு கிறிஸ்து தான் தலையா இருக்கிறார். அதற்கு பிதான் ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் தான் இது எல்லாத்தையும் வந்து வழி நடத்திக்கிட்டு இருக்கிறாரு. அவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறார் அப்படின்னா சொல்லப்படுது, எல்லாருக்கும் ஒரே தேவனும் பிதாவும் உண்டு, அவர் எல்லார் மேலும் எல்லோரோடும் உங்கள் எல்லாருக்குள்ளும் இருக்கிறவர். அல்லேலூயா.
அப்ப அவர் எப்படி சொல்றாரு, அந்த பிதான்றவர் எப்படி இருக்கிறாரா, ரொம்ப ஜாக்கிரதையாய் நம்ம நடத்துகிறாரா. எந்த அளவுக்கு ஜாக்கிரதையானா, நாம் அவருக்குள்ளாக இருப்பதற்காக அவர் நம்மோடே இருக்கிறார். அல்லேலூயா. அதாவது நமக்குள்ளாக யார் இருக்கிறாரு அப்படின்னு கேட்டா உடனே நம்ம என்ன சொல்லுவோம்? பிதா இருக்கிறாரா, குமாரன் இருக்கிறாரா, பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறாரா? யார் இருக்கிறான்னு கேட்டா என்ன சொல்லுவோம்? ஏசப்பா இருக்கிறார். அப்ப பிதா இருக்காருன்னு சொல்ல மாட்டோமா? இங்க அவர் என்ன சொல்லி இருக்கிறாரு? அவர் எல்லார் மேலும் எல்லாரோடும் எல்லாருக்குள்ளும் இருக்கிறார். அப்படின்னா இங்க யார் கூட இருக்கிறான்னு சொல்லப்பட்டிருக்கு? என்ன அங்க என்ன போட்டிருக்கு? நமக்குள்ள நம்மோட யார் இருக்கிறாரு? இல்ல, அங்க வசனம் என்ன சொல்றது அதை சொல்லுங்க. அப்ப நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். உடனே இந்த இடத்துல ஐயோ குமாரன் இருக்கிறாருன்னு சொல்லலையே, ஆவியானவர் இருக்கிறாருன்னு சொல்லலையே அப்படின்னு நினைச்ச கூடாது. தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அந்த தேவன் சொல்லும்போது பிதா, குமாரன், பரிசுத்த 3 பேருமே நம்ம கூட இருக்கிறாங்க. அல்லேலூயா. அதாவது நம்ம கடவுளோட இருக்கிறோம் அப்படின்னா நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும், கடவுள் வந்து நம்முடைய ஞானத்திற்கு மேல நம்மளால புரிஞ்சிக்கவே முடியாத அளவுக்கு ரொம்ப பெரியவர். நம்ம என்ன நினைக்கிறோம், அவர் நம்ம கூட இருக்கிறதுன்றது அவர் வந்து நம்ம கூட இருக்கணும்ன்றதுக்காக தன்னை வந்து என்ன பண்ணிருக்கிறாரு, மகிமையை குறைத்து அவர் வந்து என்ன பண்ண நம்ம கூட இருக்கிறதுக்கு வராரு. ஆனா உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா நாம் அவரோடு கூட இருக்கிறோம். அல்லேலூயா. அப்ப அவங்க 3 பேரும் எப்படிப்பட்டவங்க, இணைந்து செயல்படுறாங்க. நம்ம அவரோடு கூட இருக்கிறோம். அதாவது இது ரொம்ப எளிமையா சொன்னா, ஒரு பெரிய தொட்டி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அது ஃபுல்லா தண்ணி இருக்கு, அதுல ஒரு கிளாஸ் இருக்கு, உள்ள போட்டுட்டோம். இப்ப நீங்க நல்லா சொல்லணும், புரிஞ்சுட்டு சொல்லணும், அந்த கிளாஸுக்குள்ள தண்ணி இருக்கா, தண்ணிக்குள்ள கிளாஸ் இருக்கா? ஒரு பெரிய தொட்டி, அது ஃபுல்லா தண்ணி இருக்கு, அதுல ஒரு கிளாஸையும் போட்டுட்டேன். இப்ப அந்த கிளாஸுக்குள்ள தண்ணி இருக்கா, தண்ணிக்குள்ள கிளாஸ் இருக்கா? தண்ணிக்குள்ள கிளாஸ் இருக்கு, ஆனா கிளாஸுக்குள்ள, ஆமா, நம்ம எப்படின்னா அந்த பெரிய தொட்டிக்குள்ள இப்ப நம்ம குதிச்சுட்டோம். அவருக்குள்ள நம்ம இருக்கிறோம், நமக்குள்ள யார் இருக்கா? அவர் இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப பிதா, குமாரன், பரிசுத்த 3 பேருமே நம்ம கூட இருப்பாங்க. இதுல முக்கியமா ஒரு பெரிய உத்தரவாதத்தை அவர் எப்படி கொடுக்கிறாரு? பிதா நம்ம கூடயே இருந்துகிட்டு இருக்கிறாரு. அது எதற்காகவா? நம்ம அந்த நம்பிக்கையிலே தொடர்ந்து நடக்கிறதுக்கு, அந்த விசுவாசத்திலே நம்ம காக்கப்பட, நம்ம வந்து இன்னும் கடவுளுக்குள்ளாக வளர்றதுக்கு கடவுள் நம்ம கூட இருப்பேன்றாரு. அப்ப நம்ம என்ன புரிஞ்சுக்கணும், தேவனுடைய பிள்ளையாய் மாறுவதற்காக தேவன் எவ்வளவா இறங்கி செயல்படுறார்னா, அவர் நம்ம கூடயே இருக்கிறேன் அப்படின்றார். அல்லேலூயா. அப்ப அதை சொல்லும் பொழுது அவர் சொல்றாரு, தொடர்ந்து நம்ம படிச்சோம்னா, கிறிஸ்துவினுடைய ஈவின் அளவுக்கு தக்கதாக நம்மில் அவனவனுக்கு கிருபை அளிக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அப்ப இன்னைக்கு நம்ம ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் கடவுள் என்ன பண்ணிருக்கிறாரு? கிருபையை தராராம். என்னங்க? கிருபையை தராரு. அந்த கிருபை ஒவ்வொருத்தருக்கும் உங்க அழைப்புக்கு ஏற்றது போல அவர் ஒவ்வொருத்தருக்கும் அளந்து தந்துகிட்டு இருக்கிறாரு. என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு? ஆமா, இன்னைக்கு இங்க இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் கடவுளுக்காக ஏதாவது செய்யணும்னு பிரயாசம் இருக்கு பாத்தீங்களா? சிலருக்கு கம்மியா இருக்கும், சிலருக்கு அதிகமா இருக்கும். சிலருக்கு கடவுளே வந்து உங்களை நிறைய பயன்படுத்தணும்னு ஒருத்தர் மேல வச்சிருப்பாரு, ஒருத்தரை ஒரு குறிப்பிட்ட நோக்கத்துக்காக வச்சிருப்பாரு. அதற்கேற்ற கிருபையையும் அவர் தருகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப அவர் என்ன சொல்றாரு? தேவனுடைய பிள்ளையா மாறிட்டாலே உங்க மேல ஒரு நோக்கம் இருக்குன்றாரு. அந்த நோக்கத்தை நிறைவேற்றுவதற்காக உங்களுக்கு கிருபையும் அவர் தருவேன்னு சொல்லி இருக்கிறாரு. அப்ப ஒவ்வொருத்தருமே சிந்திக்கணும், என்னை வச்சு கடவுள் என்ன செய்யணும்னு வச்சிருக்கிறாரு. அதாவது தேவனுடைய பிள்ளையா இருக்கணும் அப்படின்றது ஒண்ணு இருக்கு, அந்த விசுவாசத்துல நம்பிக்கையில நம்ம உறுதியா இருக்கணும்ன்றது இருக்கு. அதையும் தாண்டி நம்ம மூலமா கடவுள் ஏதோ ஒரு விஷயத்தை செய்யணும்னு வச்சிருக்கிறாரு. அதற்கு ஒவ்வொருத்தருக்கு ஏற்றார் போல வசனம் தெளிவா சொல்லப்படுது, கிறிஸ்துவினுடைய ஈவின் அளவுக்கு தக்கதாக நம்மில் அவனவனுக்கு கிருபை அளிக்கப்பட்டிருக்கிறது. அப்ப ஒவ்வொருத்தருக்கும் அவர் என்ன பண்ணிருக்கிறாரு? கிருபையை அளித்திருக்கிறார். அப்ப நம்ம யோசிக்கணும், தேவன் என்னை கொண்டு என்ன செய்ய போகிறார்? ஹல்லேலூயா. அப்ப அவர் சொல்றாரு, ஆதலால் அவர் உன்னதத்திற்கு ஏறி சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி மனுஷர்களுக்கு வரங்களை அளித்தார் என்று சொல்லி இருக்கிறார்.
ஏறினார் என்பதனாலே அவர் அதற்கு முன்னே பூமியின் தாழ்விடங்களில் இறங்கினார் என்று விளங்குகிறதல்லவா? இறங்கினவரே எல்லாவற்றையும் நிரப்பத்தக்கதாக எல்லா வானங்களுக்கும் மேலாக உன்னதத்துக்கு ஏறினவருமாய் இருக்கிறார். அதாவது என்ன சொல்லப்படுகிறது? தேவன் எங்க போயிட்டாராம்? அவரு உன்னதத்திற்கு அவர் போயிட்டாரு. அவர் எப்படி போயிருக்கிறார்னா, ஏறி சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி மனுஷர்களுக்கு வரங்களை அளித்தார். அதாவது இதுவரையும் பாவத்திற்கு நம்ம சிறைப்பட்டவர்களா வாழ்ந்துகிட்டு இருந்திருப்போம். எப்படிங்க? பாவத்திற்கு அடிமைகளாக இருந்திருப்போம். அவர் மரித்து உயிர்த்து உன்னதத்திற்கு போகும்போது நம்மளை எப்படிப்பட்டவங்களா மாத்திட்டாராம்? இதுவரையும் பாவத்திற்கு சிறையா இருந்தவங்கள இப்ப அவருக்கு சொந்தமானவர்களாய், இதுவரையும் பாவத்திற்கு அடிமையா இருந்த நம்மள நீதிக்கு அடிமையாய், அதான் சிறைன்னு நம்மள கட்டி தூக்கிட்டு போறாரு, நம்மளை புரிஞ்ச கூடாது, நம்மளை கொடுமைப்படுத்துறாருன்னு புரிஞ்ச கூடாது. இதற்கு முன்பாக நம்ம பாவத்திற்கு நம்ம அடிமைகளாக இருந்தோம், சிறை பிடிக்கப்பட்டிருந்தோம். இப்ப அதுல இருந்து நம்மளை விலக்கி நம்மளை நீதிக்கு எப்படி பண்ணியிருக்கிறாரு? அவர் அடிமைகளாய் நம்மளை மாத்தி இருக்கிறார். அப்ப அடிமைன்னும் போது என்ன சொல்ல வர்றாரு? நம்மளை முழுசா நம்மளை அவருக்குன்னே வாழ்ற ஒரு மனிதனாக மாறணும். நம்ம மேல அவர் ஒரு நோக்கம் வைத்திருக்கிறார். அப்ப நம் மீது ஒரு நோக்கம் இருக்கிறது. அதன் மூலமா அவர் என்ன பண்றாராங்க? அவரு உன்னதத்திற்கு ஏறி இருந்தாலும் நம்மளை என்ன பண்றாராம்? அவருக்குன்னு சொந்தமாக்கி நமக்கு வரங்களை தருகிறாராம். வசனம் என்ன சொல்லப்படுகிறது? சிறையாக்கி மனுஷர்களுக்கு வரங்களை அளித்தார். அல்லேலூயா. அப்ப இன்னைக்கு தேவனுடைய பிள்ளைங்களுக்கு தேவன் எதை தருகிறேன்னு சொல்கிறார்? வரங்களை தருகிறேன். அப்ப எதுக்காக தேவன் இந்த வரங்களை தரன்னு சொல்லணும்? ஏன்னா நம்மை கொண்டு தேவன் திட்டங்களை வைத்திருக்கிறார். அதனாலதான் மத்தேயு 28ஆம் அதிகாரத்துல கடைசி வசனம் சொல்லப்படுகிறது, நீங்க சீஷரானது மாத்திரம் அல்லாம நீங்க என்ன பண்ணணும்? இன்னும் மற்றவர்களையும் சீஷர்களாக்கி எல்லா கட்டளைகளையும் அவங்களுக்கு கற்றுக் கொடுங்க. அப்ப எதற்காக தேவன் அதை சொல்லி இருக்கிறார்? நம் மூலமாக தேவன் ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப அவர் தொடர்ந்து அவர் சொல்லுகிறார் 11ஆம் வசனத்துல, மேலும் நாம் அனைவரும் தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமைப்பட்டவர்களாகி கிறிஸ்துவினுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்கதாக பூரண புருஷராகும் வரைக்கும். அப்ப அவர் என்ன சொல்றாரு? நம்ம தேவனுடைய பிள்ளைகளாய் மாறினதோட மட்டும் இல்லாம நமக்குள்ள இன்னும் என்ன இருக்கு? குறைபாடுகள் இருக்கு. நான் எத்தனை வருஷத்துக்கு தேவனுடைய ஆலயத்திற்கு வருகிறவனா இருந்தாலும் சரி, தேவனுடைய பிள்ளைகளா இருந்தாலும் சரி, நம்மனால என்ன சொல்லிக்கவே முடியாதான்? நான் பூரண புருஷராயிட்டேன், எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு நம்ம சொல்ற நிலைக்கு நம்ம யாரும் என்ன பண்ணல, இன்னும் வரல. அப்ப தொடர்ச்சியாய் நம்ம என்ன பண்ண வேண்டியது இருக்கு? நம்ம அந்த பூரண புருஷர் ஆகிறதுக்காக முயற்சி செஞ்சுக்கிட்டே இருக்கணுமா. அப்ப அதற்காக தான் தேவன் ஆலயம் என்ற ஒரு காரியத்தை அவர் என்ன பண்றாரு? அறிமுகப்படுத்துகிறார். அவர் என்ன சொல்றாரு? அந்த பூரண புருஷராகிறதுக்காக அவர் என்ன பண்றாரா? பரிசுத்தவான்கள் சீர்பொருந்தும் பொருட்டு சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காகவும் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையானது பக்தி விருத்தி அடைவதற்காகவும் அவர் சிலரை அப்போஸ்தலராகவும் சிலரை தீர்க்கதரிசிகளாகவும் சிலரை சுவிசேஷகராகவும் சிலரை மேய்ப்பராகவும் போதகராகவும் ஏற்படுத்தினார். அப்ப எதுக்காங்க தேவன் நம்மளை ஒரு கட்டமைப்புக்குள்ள வைக்கிறார்? ஏன் ஆலயத்திற்கு வரணும், ஏன் இது மாதிரி சர்ச்சுக்கு வரணும்னா, அதற்கான ஒரே நோக்கம் நாம் தொடர்ந்து தேவனுடைய பிள்ளைகளாக வளருவதற்கும் அதுல பூரண புருஷராய் மாறுவதற்கும் பக்தி விருத்தில வளருவதற்கும் நம்ம சர்ச்சுக்கு வரணும். அது வரது மட்டும் கிடையாதான், அங்க அதற்காக கடவுள் சிலரை அப்பாயிண்ட் பண்ணி இருக்கிறாரு. சிலர் அப்போஸ்தலராக, சிலர் தீர்க்கதரிசிகளாக, சிலரை என்ன சுவிசேஷகராக, சிலர் மெய்ப்பராக, சிலர் போதகராக 5 வகையான ஊழியத்தை தேவன் என்ன பண்ணிருக்கிறாரு? அந்த இடத்துல உருவாக்கி இருக்கிறார். நோக்கம் என்ன? தேவனுடைய பிள்ளைகள் பூரண புருஷராய் மாறணும், பக்தி விருத்தி அடையணும். நான் அதனாலதான் இந்த வாக்கியங்களை படிக்கும் போது சொல்ற ஒரு காரியம் என்ன, திருச்சபையில சபை மக்களுக்கும் ஊழியர்களுக்கும் நல்ல ஒரு உறவு இருக்கணும். அந்த உறவு எப்படிப்பட்டதா மட்டும் இருக்கக்கூடாது, வெறும் குடும்ப பிரச்சனைனா ஜெபிச்சுக்கோங்க, எங்க வீடு பால் காய்ச்சறோம் அதுக்காக ஜெபிச்சுக்கோங்க, இல்ல கடை திறக்கிறோம் ஜெபிச்சுக்கோங்க, ஹாஸ்பிட்டல், அதோட இல்லாம நம்ம எப்படிப்பட்டவங்களா மாறணுமா, எனக்கு இன்னும் கடவுளை பத்தி அறிஞ்சுக்கணும், எனக்கு இதை பத்திலாம் எனக்கு சொல்லித்தாங்கன்னு சொல்லி கேட்கிறவர்களாய் தேவனுடைய பிள்ளைகள் மாறணும். அப்ப வெறும்
ஒரு சர்ச்சில் பாஸ்டரா இருக்கிறவங்களுக்கு என்ன வேலை கிடையாது, ஞாயிற்றுக்கிழமை பிரசங்கம் பண்றதோட முடியறது கிடையாது. இது மாதிரி ஒரு மணி நேரம் ஜெபிக்கிறதோட முடிஞ்சிடறது கிடையாது. நீங்க என்ன கத்துக்கிட்டு இருக்கிறீங்கன்றது இப்போ வரையுமே என்ன புரிய மாட்டேங்குது, பாஸ்டர்களுக்கு தெரியவே மாட்டேங்குது, புரியவே மாட்டேங்குது. எவ்வளவு புரிஞ்சு வச்சிருக்கிறாங்க, அது எப்ப தெரிஞ்சிடும்? ஒரு 5 நிமிஷம் ஜெபம் பண்ணுங்கன்னு சொன்னா தெரிஞ்சிடும் அந்த உண்மை. இன்னைக்கு ஒரு 1/4 மணி நேரம் நீங்க ஒரு செய்தி கொடுங்கன்னு சொன்னா அந்த உண்மை தெரிஞ்சிடும். அப்ப உண்மையிலேயே ஒரு ஆர்வம் இருக்கணும். எனக்கெல்லாம் என்னன்னா, நம்ம இத்தனை வருஷம் ஆலயத்திற்கு வரோம், உடனே நீங்க கலாத்தியர் நிருபத்தை பத்தி சொல்லுங்கன்னு சொன்னா தெரியாம இருக்கலாம். ஆனா இத்தனை வருஷம் சபைக்கு வந்தவங்க அந்த கலாத்தியர் நிருபத்தை பத்தி இருங்க ஒரு மணி நேரம் படிச்சுட்டு வரேன்னு சொன்னா, படிச்சதுக்கு அப்புறம் இதுதான் இருக்குன்றதையாவது சொல்றதுக்கு நம்மளுக்கு என்ன பண்ணணும், புரியுற அளவுக்காவது நம்மளுக்கு இந்நேரத்துக்கு வளர்ந்துருக்கணும். ஒருவேளை சில வசனங்கள் நம்மளுக்கு புரியாம இருக்கலாம், ஆனா ஓரளவு அதுல இருக்கிற ஒரு 6 அதிகாரத்தை படிக்கும் பொழுது நம்மளுக்கு என்ன தெரியணும், இதை தான் சொல்ல வராங்கன்றதையாவது புரிஞ்சுக்கிற அளவுக்கு நம்மளுக்குள்ள என்ன இருக்கணும், அந்த புரிதல் இந்நேரத்துக்கு வந்திருக்கணும். அப்ப இன்னைக்கு நீங்க ஒரு 10 நிமிஷம் பிரேயர் பண்ணுங்க, ஒரு 1/4 மணி நேரம் மெசேஜ் கொடுங்க அப்படின்னு சொன்னா அவங்க எப்படிப்பட்டவங்களா இருக்கணுமா, நல்ல உற்சாகமா அந்த அந்த வசனங்களை எடுத்து போதிக்கிறவர்களாய் அவங்க என்ன பண்ணிருக்கணும், மாறி இருக்கணும். அதற்காக தான் கடவுள் என்ன பண்ணிருக்கிறாராம், அப்போஸ்தலர்களையும் தீர்க்கதரிசிகளையும் சுவிசேஷர்களையும் போதர்களையும் மெய்ப்பர்களையும் என்ன பண்ணிருக்கிறாராம், அப்பாயிண்ட் பண்ணியிருக்கிறார். அப்ப ஒரு ஊழியக்காரங்க ஒரு திருச்சபையில் இருக்கிறாங்கன்னா அவங்க உண்மையிலேயே சந்தோஷப்படக்கூடிய ஒரு காரியம் என்னவா இருக்கும் அப்படின்னா, ரெகுலரா அந்த மக்கள் சபைக்கு வர்றதை மட்டும் நினைச்சு கிடையாது, அவங்க கடவுளுடைய வார்த்தையை குறித்து எந்த அளவுக்கு புரிஞ்சு வச்சிருக்கிறாங்க. நான் மறுபடியும் சொல்றேன், இந்த உலகத்துல எவ்வளவோ மதங்கள் இருக்கு, எவ்வளவோ தெய்வங்கள் இருக்கு, ஆனா அவங்களுக்கும் நமக்கு இருக்க ஒரு வித்தியாசம் என்னன்னா, கடவுள் உண்மையிலேயே அவரை பத்தி அவருடைய பிள்ளைகள் புரிஞ்சுக்கணும் அறிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறாரு. அதற்காக ஒரு திருச்சபைன்ற ஒரு கட்டமைப்பை உருவாக்கி அதுல இத்தனை பேரை அப்பாயிண்ட் பண்ணி அவங்களுக்கு போதிக்கணும்னு சொல்லி ஒரு ஒரு கட்டமைப்பை அவர் உருவாக்கி இருக்கிறார்னா, நம்ம இன்னும் எப்படி இருக்கக்கூடாது, என்னால கடவுள் பக்கத்துல போக முடியாது, என்னால ரொம்ப நேரம் ஜெபிக்க முடியாது, நாலாம் ஜெபிச்சா கடவுள் கேட்க மாட்டாரு அப்படின்னு சொல்றதுக்காக கிடையாது. இன்னைக்கு எவ்வளோ பேர் பூமியில இருக்கிறவங்க என்ன நினைக்கிறாங்க, ஐயோ நம்மளாம் பேசினா கடவுள் கேட்க மாட்டாரு, உண்மையிலே அந்த கோயில்ல இருக்கிற அந்த பூசாரி அந்த ஐயா ஜெபிச்சா மட்டும்தான், அவர் மட்டும்தான் போய் ஏதாவது கடவுள்கிட்ட கேட்டு சொல்ல முடியும், இல்ல ஜோசியக்காரனால மட்டும் தான் சொல்ல முடியும், இல்ல ஜாதக பார்க்க இல்ல. இங்க அப்படி ஒரு விஷயம் கிடையாது. இங்க என்ன சொல்லப்படுது, எல்லாருமே கடவுளோட நெருங்கி பழகணும்னு கடவுளே ஆசைப்படுறாரு. அப்ப இந்த இடத்துல ஒரு சபைக்கு பாஸ்டர் இருக்கிறாருன்னா அவருடைய வேலையே என்னவா, திருச்சபையில் இருக்கிற அத்தனை பேருக்குமே கடவுளோட ஒரு நல்ல ஒரு உறவு இருக்கணும். அதுக்காக தான் கடவுள் பாஸ்டரையே உருவாக்கி இருக்கிறார் ஒரு சபையில. அப்ப வெறும் பாஸ்டரோட மட்டும்தான் கடவுள் பேசுவாரு அப்படி கிடையாது. பாஸ்டருக்கு எதுல சந்தோஷம் இருக்கும், எங்க திருச்சபையில வர ஒருத்தருக்குள்ளேயும் கடவுளுடைய வரங்கள் கிரியை செய்து ஒவ்வொருத்தருமே ஜெபிச்சா கடவுள் கேட்பாரு, ஒவ்வொருத்தருக்கிட்டையுமே கடவுளுடைய வார்த்தையை பத்தி அவங்களுக்கு ஞானம் இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த புரிதலை கற்றுக் கொடுப்பதற்காக தான் இந்த ஆலயம். அதனாலதான் அவர் அடுத்த வசனத்துல சொல்றாரு, நாம் இனி குழந்தைகளாய் இராமல், என்னங்க சொல்றாரு, ஏதோ வந்துட்டு போனோம், என்னெல்லாம் ஒன்னும் கேட்காதீங்க, எனக்கெல்லாம் பைபிளை பத்தி ஒன்னும் தெரியாது அப்படி சொல்ற ஒருத்தருமே இருக்க கூடாதுன்றாரு. அப்படி சொன்னா என்ன அர்த்தமா, இன்னுமே நீங்க கடவுளுடைய பிள்ளைகளா ஏதோ பிள்ளைகள் சொல்றதுனால நீங்க என்னவாவே நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க, உங்களை குழந்தைகளாவே நினைச்சுக்கிட்டு இருக்கிறீங்க, ஒண்ணுமே உங்களுக்கு விஷயமே புரிய மாட்டேங்குது அப்படின்றாரு. நீங்க எப்படி இருந்துடக்கூடாதான், நாம் இனி குழந்தைகளா இராமல் மனுஷருடைய சூதும் வஞ்சிக்கிறதற்கு ஏதுவான தந்திரமுள்ள போதகமாகிய பலவித காற்றினாலே அலைகளை போல அடிபட்டு அலைகிறவர்களா இராமல் அன்புடன் சத்தியத்தை கைக்கொண்டு தலையாக கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலையும் நாம் வளர்கிறவர்களா இருக்கும்படியாக அப்படி செய்தார். அவர் என்ன சொல்றாரு, இன்னைக்கு தப்பான போதனைகள் நிறைய வந்துகிட்டு இருக்கு, தப்பான போதனைகள் நிறைய வந்துகிட்டு இருக்கு. தேவனுடைய பிள்ளைகளுக்கு தெரியணுமா எது சத்தியம், அதனாலதான் நம்ம முன்னாடி படிச்சோம் அந்த 5, 6, 7 வசனங்கள்ல. தேவனுடைய பிள்ளைகளுக்கு தெரியணுமா சத்தியம்னா என்ன, அந்த விசுவாசம்னா என்ன, நம்பிக்கைனா என்ன, சரீரம்னா என்ன, ஆவினா என்ன, தேவன்னா என்னன்னு அவங்களுக்கு தெரியணுமா.
அப்ப புதுசா ஒருத்தர் ஏதோ ஒரு விஷயத்த சொல்றாங்கன்னா அந்த விசுவாசிகளுக்கே தெரியணுமா, நீங்க ஏதோ தப்பான விஷயத்த சொல்றீங்க, வேதத்துல இப்படி ஒரு காரியமே இல்ல, இது இப்படி போதிக்கப்படலன்னு சொல்லி எழுந்து சொல்றதுக்கு தெரியணுமா. அதனாலதான் அவர் சொல்றாரு, நீங்க எப்படிப்பட்டவங்களா இருக்கணும், இன்னும் குழந்தைகளாகவே இல்லாம பலவிதமான தந்திரமான விஷயங்கள் உருவாகிட்டு இருக்கு. அந்த தந்திரமான விஷயங்கள் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கு, கடவுளுடைய பிள்ளையாய் நாம் வாழ விடாதபடி தவறான போதனைகளை கொண்டு வந்து நம்ம தப்பு செய்யறது இல்லாம தப்பான போதனைகள் உள்ள வந்து என்ன பண்றாங்களாம், நம்ம தவறி போகிறதுக்கு நிறைய விஷயம் உருவாகிட்டு இருக்கு. நீங்க எப்படிப்பட்டவங்களா இருக்கணும், நீங்க இதெல்லாம் மேற்கொள்ள, இதெல்லாம் தப்பா ரைட்டான்றத நீங்க வந்து அது எது சரி எது தப்புன்றத புரிஞ்சுக்கிட்டு சரியான முடிவெடுக்கிறவர்களாய் நீங்க மாறி இருக்கணும் அப்படின்றார். அப்ப இன்னுமே நாம என்ன சொல்லக்கூடாது, பாஸ்டர் எனக்கு என்ன சொல்றாங்கன்னே புரியல பாஸ்டர்னு சொல்லக்கூடாது. தைரியமா சொல்லணும், பாஸ்டர் அவர் தப்பா தானே போதிக்கிறாரு, ஏதோ புதுசா ஒரு நூதனமான ஒரு உபதேசம் வந்துகிட்டு இருக்கு, அவங்க இந்த வேதத்தின் பத்தி இது கரெக்ட் கிடையாது தானே அப்படின்னு சொல்லணுமே தவிர இதெல்லாம் என்னென்னமோ சொல்றாங்க எனக்கு ஒண்ணுமே புரியல அப்படின்னு சொல்றவங்களா இருக்கக்கூடாது. அப்ப தேவனுக்குள்ளாக வளருகிறவர்களாய் நம்ம இருக்கணும். நம்ம வந்து எப்படி ஒரு ஒரு நிலையில இருக்கணுமா, இன்னும் நம்ம பர்ஃபெக்டா ஆகலையே அப்படின்ற விஷயத்துக்காக தான் நம்ம வந்து பிரயாசம் பண்ணுமே தவிர நம்ம ஒன்னும் எப்படி இருக்கக்கூடாது, நான் ஃபர்ஸ்ட் லெவல்லையே இருந்துகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றவங்களா இருக்கக்கூடாது. நம்மளுடைய நோக்கம் எல்லாம் என்ன, நான் வந்து இன்னும் எவ்வளவு பர்ஃபெக்டா மாறுறது, அந்த பூரண புருஷா எப்படி மாறுறது, அந்த பக்தி விருத்தியில வந்து எப்படி நான் இன்னும் அதிகரிக்கிறதுன்னு சொல்லி ஆல்ரெடி ஒரு 10வது ஸ்டேஜ்ல இருக்கேன், அடுத்து ஒரு லெவலுக்கு எப்படி மேல போறது அப்படிதான் நம்ம யோசிக்கணுமே தவிர நான் ஒன்னும் எங்க இருக்க கூடாது, ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல இருக்கிறேன், எனக்கு ஒண்ணுமே எனக்கு தெரியாது அப்படின்ற லெவல்ல நம்ம யாருமே இருக்கக்கூடாது. ஆமேன். அப்போ ஒரு குறிப்புக்காக ஜெபிங்க அப்படின்னு சொன்னா ஒருத்தர் ஒருத்தர் மூஞ்ச பார்க்க கூடாது, ஒரு போட்டி இருக்கணும். அந்த அம்மாவே எத்தனை வாட்டி தான் ஜெபிச்சுட்டு இருப்பாங்க, இன்னைக்கு நான் பிரேயர் பண்றேன் பாருங்க, நான் தான் ஃபர்ஸ்ட் அப்படின்ற அளவுக்கு இருக்கணும். இன்னைக்கு ஏதாவது ஒரு வசனத்தை பத்தி கேட்டா உடனே என்ன பண்ணும், இது இந்த அதிகாரத்துல இருக்கு, இது இந்த புத்தகத்துல இருக்குன்னு டக்குன்னு சொல்றவங்களா மாறணும். அந்த அளவுக்கு நமக்குள்ள என்ன ஆகணும், நம்ம நிறைய விஷயங்களை நம்ம கற்று, அதாவது உங்களை பார்த்தா எங்களுக்கு பயம் வந்துடணும், ஐயோ இவங்க திடீர்னு இந்த வாரம் ஒரு கேள்வி கேட்பாங்களே, நம்ம ஒன்றும் என்ன பண்ணணும், நிறைய பைபிள் படிக்கணும் அப்படின்னு சொல்லி எங்களுக்குள்ள என்ன வந்துடணும், ஒரு பயம் வரணும். நான் இன்னும் நல்லா அவங்களுக்கு சொல்ல போறேன், அவங்க திடீர்னு ஒரு கேள்வி கேட்டுரும் அப்படின்னு எனக்கு தோணும். நான் என்ன நினைக்கிறேன், இந்த ஜென்மத்துல ஒருத்தரும் என்கிட்ட கேள்வியே கேட்க போறது கிடையாது, நான் பாட்டு ஜாலியா இருக்கலாம் அப்படின்னு நான் நினைச்சிடக்கூடாது. புரியுதா உங்களுக்கு? அப்ப இன்னைக்கு இந்த ஆல்பா கூடுகள்லாம் நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறோம், அடுத்து என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கோம், இன்னும் பல இடத்துல போயிட்டு நம்ம அந்த ஊழியங்கள் எல்லாம் செய்யணும்னு இருக்கோம். அப்ப எல்லா இடத்துலயும் பாஸ்டரே வந்து நிக்க போறது கிடையாது. அப்போ ஒரு இடத்துல உங்களை வச்சு ஒரு ஊழியத்தை ஆரம்பிக்கணும் அப்படின்னா நீங்க எப்படிப்பட்டவங்களா இருக்கணும், உங்களுக்குள்ள அந்த முதிர்ச்சி இருக்கணும், உங்களுக்குள்ள அந்த வார்த்தை இருக்கணும், உங்களுக்குள்ள அந்த சத்தியத்தை குறித்த தெளிவு இருக்கணும். அப்பதான் என்ன பண்ண முடியும், பல இடங்களிலே தேவனை குறித்து நீங்க போதிக்க முடியும். அப்ப பல இடங்களிலே பல ஊழியங்களை தொடங்க முடியும். ஏன் இன்னைக்கு இந்த திருச்சபையில பல இடங்களில ஊழியங்கள் தொடங்க முடியாம இருக்கு? அப்ப நீங்க தான் வந்து சொல்லணும், நான் ஒன்னும் குழந்தையாவே இருக்கேன், எனக்கு ஒண்ணுமே தெரியல, எனக்கெல்லாம் 5 நிமிஷத்துக்கு மேல ஏஞ்சி நின்று பேசினா கை கால் உதறிடும், அப்படி சொன்னா இந்த இடத்துல ஒரு ஊழியமே நடக்காது. இவ்வளவுதான் விஷயம். இன்னைக்கு ஏன் திருச்சபை வளர மாட்டேங்குது, ஏன் நிறைய பேருக்கு சத்தியம் போய் சேரல, ஏன் யாருமே கடவுளுடைய அன்பை புரிஞ்சுக்கல அப்படின்னா, பாஸ்டர் மட்டுமே கடவுளுடைய அன்பை சொல்லிக்கிட்டே இருந்தாருன்னா எப்ப வளரும்? இன்னைக்கு கோடிக்கணக்கான ஜனங்கள் உலகத்துல பாவத்துல வாழ்ந்துகிட்டு அக்கிரமத்துல வாழ்ந்து மரித்து போய் நரகத்துக்கு போயிட்டே இருக்கிறாங்க. மரித்து போய் எங்க போயிட்டு இருக்காங்க, நரகத்துக்கு போய்கிட்டே இருக்கிறாங்க. வெறும் ஒரு சபைக்கு ஒரு பாஸ்டர் எத்தனை இடத்துல போயிட்டு தெரு தெருவா சொல்லிக்கிட்டே இருப்பாரு. நீங்க அதை புரிஞ்சுக்கணும். அப்போ நீங்க ஒவ்வொருவருமே சத்தியத்துல வளர்றவங்களா இருந்தா உங்களை வச்சு பாவத்துல இருக்கிற எத்தனையோ பேரை மீட்கிறதுக்கு தேவனால உங்களை பயன்படுத்த முடியும். பல எல்லைகளிலே ஊழியங்களை தொடங்க முடியும், பல எல்லைகளிலே கஷ்டப்படுற மக்களுக்கு உதவி செய்ய முடியும், பல எல்லைகளிலே தேவனை பற்றி அறியாத ஜனங்களுக்கு கடவுளுடைய அன்பை பத்தி நம்ம சொல்லி தர முடியும். இல்லைன்னா வந்து என்ன பண்ணிக்கிட்டே இருக்கலாம், சும்மா நம்ம வந்து இங்க ஜெபிக்கலாம் போலாம், இதே மட்டும் தான் நடக்கும் தவிர
சபை வளராது, பாவத்தில் இருக்கிற மக்கள் யாரும் திருந்த மாட்டாங்க, அக்கிரம அநியாயத்தில் மக்கள் வாழ்ந்துகிட்டே தான் இருப்பாங்க. இன்னைக்கு நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். ஒரே ஒரு காரியம் சொல்லி முடிக்கிறேன். திருச்சபைனா இதுக்காக தான் நம்ம இங்க வந்திருக்கிறோம். தேவன் நம்ம எதற்காக இங்க வச்சிருக்கிறாரு? நமக்குள்ள ஒரு வளர்ச்சி இருக்கணும், அதனுடைய முதிர்ச்சி ஊழியத்துல தெரியணும், கனிகளில் தெரியணும், ரட்சிக்கப்படுற ஆத்துமாக்கள் சபையில வந்து சேருவதன் மூலமா தெரியணும். இல்லைன்னா திருச்சபைன்ற ஒரு காரியமே அவசியமே கிடையாது. அப்ப இந்த இடத்துல நம்ம வரதே கடவுளுடைய பிள்ளைகளா நம்ம இருக்கணும், நம்ம வளரணும், இன்னும் முதிர்ச்சி அடையணும், பலருக்கு கடவுளை பத்தி சொல்லணும், தேவனுடைய ராஜ்யம் விரிவடையணும், பாவத்துல இருக்க ஜனங்க மனம் திரும்பணும். அதாவது இந்த எல்லையில தப்பே செய்யறவங்க யாருமே இல்ல, எல்லாருமே திருந்திட்டாங்கன்னு சொல்ற ஒரு காலம் வரணும். எவ்வளவு நாள் தான் இங்க வந்து இவ்வளவு பேர் தப்பு செய்யறவங்க இருந்துகிட்டே இருக்காங்கன்னு சொல்றது? அப்ப கேட்கணும், ஏன் இந்த இடத்துல இவ்வளவு ஒரு மாற்றம்? இந்த இடத்துல எப்படி இந்த மாற்றம் வந்துச்சுன்னா சொல்லணும், இங்க தேவனுடைய பிள்ளைகள் இருக்கிறாங்க, அவங்க போய் பலருக்கும் கடவுளுடைய அன்பை பத்தி சொல்றாங்க, அந்த அன்பை பத்தி கேள்விப்பட்டு தப்பு செய்யறவங்களாம் திருந்துகிட்டே வராங்கன்னு சொல்லி இயேசு கிறிஸ்துவை பற்றியும் இந்த சபையை குறித்தும் சாட்சி சொல்ற ஒரு சூழ்நிலை வரணும். அது எப்படி நடக்கும்? தேவனுடைய பிள்ளைகள் நல்லவங்களா இருந்தா மட்டும்தான் நம்ம போய் 4 பேருக்கு கடவுளுடைய அன்பை சொல்ல முடியும், நிறைய பேருக்கு நம்ம என்ன பண்ண முடியும், சத்தியத்தை கொடுத்து போதிக்க முடியும். அப்ப இந்த நாளிலே இந்த எபேசியர் நிருபத்தை போய் நல்லா வீட்டில் போய் படிங்க, நல்லா படிங்க. ஏன்னா இந்த எபேசியர் நிருபத்தில் நிறைய காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கு. இதை நீங்க படிச்சு உங்களுக்கே தோணணும், நான் இன்னும் எவ்வளவு நாள் தான் இப்படி இருக்க போறேன் அப்படின்னு நீங்க சிந்திச்சு, இனியும் நான் வந்து சின்ன பிள்ளையா இருக்கக்கூடாது, நான் எதை நம்புறேன்னு சொல்ல தெரியணும், நான் தெளிவா போதிக்கிறவர்களா என்ன மாறணும், நான் வந்து பல இடங்களிலே ஊழியங்களை தாங்குகிறவர்களா என்ன மாறணும், என்ன நம்பி கர்த்தர் வந்து ஒரு 100 ஆத்மாவை தரணும்னு ஒவ்வொருத்தரும் ஜெபிக்கணும். அல்லேலூயா. என்னை கொண்டு எங்க திருச்சபையில பயன்படுத்தணும் ஆண்டவரே, நான் பயனுள்ளவனா மாறணும் அப்படின்னு சொல்லி நீங்க ஜெபிக்கணும். அந்த அந்த 7ஆம் வசனத்தை நீங்க ஒவ்வொருத்தரும் சொல்லி, எனக்கு நீங்க கொடுத்திருக்கிற அந்த கிருபையை நான் என்ன பண்ணக்கூடாது, வீணடிச்சிடக்கூடாது. ஒவ்வொருத்தருக்கும் கர்த்தர் கிருபையை தந்திருக்கிறேன்றாரு, அவரே கூட இருக்கிறேன் அப்படின்றார், பிதாவே கூட இருக்கிறேன்னு சொல்றாருன்னும் போது நம்ம புரிஞ்சுக்கணும், என் மேல இருக்கிற தேவனுடைய அழைப்பு, அதனுடைய பொறுப்பை நாம் புரிந்து கொண்டோம்னா இந்த எல்லையில தப்பு பண்றவங்களே இல்லாத அளவுக்கு ஒரு சூழ்நிலை வரும். இந்த ஓஎஃப்டி எஸ்டேட் முழுக்க, அண்ணா நகர் முழுக்க, பூலாங்குடி முழுக்க, கும்பகுடி சுத்தி இருக்கிற ஏரியால தப்பு பண்றவங்களே இருக்க மாட்டாங்க, எல்லாருமே நல்லவங்களா மாறிடுவாங்க. உங்களை கொண்டு கடவுளால பயன்படுத்தி தப்பு செய்யறவங்களே இல்லாத ஏரியாவா இந்த ஏரியாவை மாற்ற முடியும். அப்ப நமக்குள்ள ஒரு வாஞ்சை இருக்கணும், கடவுள் என்னை பயன்படுத்தணும், எங்க ஏரியாவில் இருக்கிற தப்பு செய்யறவங்க எல்லாரையும் திருத்தறதுக்கு கடவுள் என்னை பயன்படுத்தணும், நான் ஏதோ சும்மா இந்த பூமியில வாழ்ந்தேன் செத்தேன்னு இருக்கக்கூடாது, நான் மரித்து பரலோகத்துக்கு போகும்போது கடவுள் சொல்லணும், உன்னை நினைச்சு எனக்கு ரொம்ப சந்தோஷம், நீ பூமியில இருக்கும்போது நிறைய பேருக்கு நன்மை செய்திருக்கிற, உன் மூலமா நிறைய கெட்டவங்களா நல்லவங்களா மாறி இருக்கிறாங்க, நிறைய பேருடைய வாழ்க்கை மாறி இருக்குன்னு சொல்லி கடவுள் நம்மை குறித்து சந்தோஷப்படணும். அல்லேலூயா. அந்த ஒரு சூழ்நிலை நம்முடைய திருச்சபையில உண்டாகணும். அதனால இந்த நாளில இந்த செய்தியை கேட்ட நீங்க எல்லாருமே வீட்டுல போய் தொடர்ந்து ஜெபிங்க. என்கிட்ட ஒரு 10 நிமிஷம் கொடுத்தா என்னால அப்படியே ஃபயரா போதிக்க முடியுமா, நல்லா ஜெபிக்க முடியுமா அப்படின்னு நீங்க சிந்திச்சு பார்க்கணும். ஒரு 10 நிமிஷம் கொடுத்தா என்னால வந்து தெளிவா ஒரு 2 வசனத்தை எடுத்து போதிக்க முடியுமா? அதாவது இங்க இருக்கிற ஒவ்வொருத்தர்கிட்டையும் எப்பயுமே வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் கடவுளுடைய வார்த்தையை சொல்வதற்கு நமக்கு ஆயத்தமாவே இருந்துகிட்டே இருக்கணும். அல்லேலூயா. ஒரு 10 நிமிஷம், ஒரு 15 நிமிஷம் நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது, நீங்க உண்மையிலே நீங்க மெசேஜ் ரெடி பண்ணிக்கிட்டு தயாரா இருந்து பாருங்க, கடவுள் வாய்ப்புகளை நம்மளுக்கு உண்டாக்கி தருவார். இந்த எல்லைகளிலே பல இடங்களில் ஊழியங்களை தொடங்கவும், பலரையும் ரட்சிப்புலா நடத்தவும், பலரையும் நல்வழியில நடத்துவதற்கு கடவுள் இங்க இருக்க ஒவ்வொருத்தரையும் பயன்படுத்த முடியும். நான் முன்னாடியே சொன்னது போல உங்களுக்கு 60 வயசா 70 வயசான்னு முக்கியமே கிடையாது. நீங்க தேவனுடைய பிள்ளையா மாறணும் ஆயத்தமா இருந்தீங்கன்னா, அதற்காக தயாரா இருந்தீங்கன்னா, இந்த நேரத்திலையும் உங்களை கொண்டு ஒரு 10 பேரை நல்லவங்களா மாத்துறதுக்கு கடவுளால உங்களை பயன்படுத்த முடியும். நீங்க வெறும் உங்க குடும்பத்துக்காகவே நீங்க ஜெபிச்சுக்கிட்டு இருந்த காலம் மாறி உங்க மூலமா ஒரு 10 குடும்பத்தை கடவுள் திருத்துவதற்கு, நல்வழியில் நடத்துவதற்கு உங்களை தேவனால பயன்படுத்த முடியும். ஆமேன். அப்ப நீங்க இன்னையில இருந்து என்ன பண்ணணும், வீட்டில் போயிட்டு ஒரு புக்கை எடுக்கணும், ஒரு புதுசா ஒரு நோட்டு வாங்கணும், ஒவ்வொரு வசனமா தியானிச்சு மெசேஜ் ரெடி பண்ண ஆரம்பிச்சிடணும். நான் பொய்யே சொல்லலை,
நீங்க மட்டும் மெசேஜ் ரெடி பண்ண ஆரம்பிங்க. ஒரு 10 நிமிஷத்துல ஒரு சூப்பர் மெசேஜ், ஒரு 1/4 மணி நேரத்துல சூப்பரா ஒரு மெசேஜ், ஒரு அரை மணி நேரம் போதிக்கிற மாதிரி ஒரு 3 பாயிண்ட் சர்மன், அப்படி நீங்க எழுதி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டே இருங்க. கடவுள் வாசலை திறக்க போறார். ஹல்லேலூயா. அது மாதிரி எத்தனை பேர் ரெடி பண்ணி வச்சிருக்கிறீங்க? இன்னைக்கே ஒரு நோட்டை வாங்குங்க, படிங்க. இந்த வசனத்தின் மூலமா நான் என்ன செய்தி கொடுக்க முடியும், இந்த அதிகாரத்தின் மூலமா நான் என்ன செய்தி கொடுக்க முடியும், நீங்க ரெடி பண்ண ஆரம்பிங்க. கர்த்தர் வாசல்களை திறக்க போகிறார். ஹல்லேலூயா. எவ்வளவு பேர் கடவுள் உங்களை பயன்படுத்தணும்னு ஆசைப்படுறீங்க? உங்க மூலமா இந்த ஏரியால தப்பு செய்யறவங்க எல்லாம் திருந்தணும்னு எவ்வளவு பேர் ஆசைப்படுறீங்க? உங்க வாழ்க்கையில இருக்கிற பிரச்சனையே எவ்வளவு நாள் நீங்க அழுதுகிட்டே இருக்க போறீங்க? உங்க மூலமா கடவுள் இந்த எல்லையில நிறைய பேருக்கு உதவி செய்யணும்னு நினைக்கிறார், நன்மை செய்யணும்னு நினைக்கிறார். ஹல்லேலூயா. சாதாரண நபரா நீங்க வாழணும்னு நினைச்சீங்கன்னா அது உங்க விருப்பம். ஆனா இல்ல, என் மூலமா கடவுள் என்னை பயன்படுத்தணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த நாளில ஒப்பு கொடுங்க. வீட்டுக்கு போங்க, ஒரு டைரியை வாங்குங்க. இன்னையில இருந்து என்ன பண்ண ஆரம்பிங்க? 10 மினிட்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு 10 பக்கத்தை ஒதுக்கி வைங்க. அரை மணி நேரம் மெசேஜ் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொன்று ஒரு டைரியை போடுங்க. உண்மையிலே இதை பேசினா 1/2 மணி நேரம் பேச முடியுமா? அரை மணி நேரம் நினைச்சிருப்போம், அது 10 நிமிஷம் கூட வந்திருக்காது. 10 நிமிஷம் நினைச்சிருப்போம், அது 1 மணி நேரம் பேசுற அளவுக்கு இருந்திருக்கும். ரெடி பண்ண ஆரம்பிங்க. கர்த்தர் வாசல்களை திறக்க போகிறார். ஹல்லேலூயா. இந்த வேளையிலும் கூட எங்க ஒருத்தர் செமையா சூப்பரா இந்த காரியத்திற்காக சுருக்கமா ஒரு 2 நிமிஷத்துல ஜெபம் பண்ணுங்க பார்ப்போம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் அப்பா.